friends, welcome to Queen's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல ஒரு panல வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. காய்ச்சாத பால் தான் நான் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் பால் வந்து நல்லா நமக்கு பொங்கட்டும். ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் வெச்சு தான் ஜிகர்தண்டா ரெசிபி வந்து செய்வாங்க. சோ இந்த ஐஸ்கிரீம் செஞ்சாதான் ஜிகர்தண்டா வந்து நம்ம குடிக்கும்போது நம்ம நல்ல டேஸ்டா அதே மாதிரி மதுரையில செய்யற மாதிரி அதே டேஸ்டோட நம்ம செய்யணும்னா கண்டிப்பா வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து செஞ்சு தான் ஆகணும். சோ நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளா வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து இன்னைக்கு செஞ்சிரலாம். ஃபர்ஸ்ட் 1/2 லிட்டர் பால் தான் இந்த ரெசிபிக்கு நான் எடுத்துர்க்கேன். பால் வந்து நல்லா பொங்குனோனே நம்ம என்ன பண்ணனும், சைடு எல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்கிராப் பண்ணி விட்டுக்கணும். சோ ஆட நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்து அந்த சென்டர்ல நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துறேன். சக்கரை சேர்த்தனா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பால் வந்து கொஞ்சம் லிக்விட் ஆயிடும். நமக்கு வந்து இந்த ஐஸ்கிரீமுக்கு பால் வந்து கொஞ்சம் திக்கா தான் தேவைப்படும். சோ சக்கரை சேர்த்தி ஒரு 5 to 10 minutes அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறது 1/2 லிட்டர் பால். இந்த 1/2 லிட்டர் பால் வந்து நமக்கு வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு வரணும். அப்பதான் வந்து ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்டா இருக்கும். சோ இந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிகர்தண்டா இதுக்கு வந்து நம்ம நல்ல டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். சோ அதனால தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம் சேர்த்துறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சு தான் வந்திருக்கு. இப்போ திக்னஸுக்காக நம்ம என்ன சேர்த்த போறோம்னா கோவா வந்து சேர்த்த போறோம். கோவா சேர்த்தும்போது உங்களுக்கு நல்ல திக்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால வந்து கோவா சேர்த்திக்கணும். கோவா வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு 1.5 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக வந்து சேர்த்தலாம். கோவா சேர்த்தனோடனே உங்களுக்கு கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும் பால். அப்போ நம்ம அடுப்பு சிம்ல வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துனேன். அதுக்கப்புறமா நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மொத்தமாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு கோவா நான் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுகரும் சேர்த்திருக்கோம், கோவாவும் சேர்த்திருக்கோம். நம்ம சேர்த்துற கோவா வந்து ஸ்வீட் கோவா. நீங்க ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா சுகரோட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா இது சுண்ட காய்ச்சணும்ல நம்ம. இப்போ இதுக்குள்ள நம்ம கரமலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். சர்க்கரை பாருங்க நல்லா கரையணும். இது நல்லா கரைஞ்சு கொதிக்கணும். இது கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு அப்படியே நிறம் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்க ஓரளவுக்கு உங்களுக்கு நிறம் மாறி இருக்கா. ஸோ உங்களுக்கு எந்த கலர்ல வேணுமோ நீங்க அந்த கலர்ல எடுத்துக்கலாம். அடுப்பு ரொம்ப சிம்ல வச்சிடணும், இல்லாட்டி கண்டிப்பா தீஞ்சிடும். ஸோ இந்த அளவுக்கு கலர்ல இப்போ நான் எடுக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்றேன்னா இது சுகர் சிரப் ஆன உடனே இதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருங்க. இல்லாட்டி இது வந்து அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும், நம்மளால எடுக்கவே முடியாது. இப்போ இதுதான் வந்து கெராமலைஸ் பண்ண சிரப்பு. இந்த சிரப்பை இப்போ நம்ம பாலோட சேர்த்திக்கலாம். நான் சேர்த்தி கலந்துட்டேன். இப்போ பாத்தீங்களா கலரே அப்படியே சூப்பரா மாறிடுச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி தான் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் வந்து செய்வாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இது வந்து திக்னஸுக்காக நம்ம என்ன சேர்த்த போறோம் அப்படின்னா, அதாவது ஐஸ்கிரீம் பதம் மாதிரி நம்மளுக்கு திக்னஸ் வேணும்ல, அதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் வந்து இப்போ சேர்த்திக்கிறேன். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக வந்துட்டு நீங்க வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட பயன்படுத்தலாம். அப்படி நீங்க ஃப்ரெஷ் க்ரீம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது தனியா மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா இந்த கலவை, இது நல்லா ஆறின பிறகு இது கூட சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கு. கார்ன்ஃப்ளவர் போட்டனால நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிருங்க. இது ஆறின பிறகு நீங்க ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துறதா இருந்தா கூட தாராளமாக சேர்த்திக்கலாம். பட் நான் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே சேர்த்தவே இல்லை. ஸோ இந்த மிக்சர் நல்லா ஆறின பிறகு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எந்த விதமான ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துல, அதனால நான் பிளெண்ட் பண்ணி தான் சேர்த்த போறேன். ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் மிக்சியில் பிளெண்ட் பண்ண போறேன். இதை பிளெண்ட் பண்ணி இது ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் விட்டுற போறேன். ஸோ மறுநாள் நம்ம பார்க்கும்போது நல்ல ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து செட் ஆயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஐஸ்கிரீம் நம்ம வந்து செஞ்சாச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நாளைக்கு ஜிகர்தண்டா ரெசிபி எப்படி செய்யறதுங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.